இன்றும் நான் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் உங்களை சந்திக்கிறோம். என்னன்னு சொன்னால் கருக்காய் தீவு கிராமம் எவ்வாறு இனிமேல் காலத்தில் ஆகப்போகிறது என்ற ஒரு அங்கலாய்ப்பில் இந்த கண்டுகொள்ளாத ஒரு கிராமமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமான தெய்வமாக காணப்படுகின்ற பிரம்படை யாழ்ப்பாண கடல் நீரேரி மறைத்து வைத்திருக்கின்ற இவ்வாறான விவசாய கடல் சுனாமி ஒன்றும் வரையில் சுனாமியால் கடற்கரை போல தான் காட்சி அளிக்கிறது. இது இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யாராவது யோசிக்கலாம். இது விவசாயத்திலையும் கால்நடையிலையும் தான் தங்கி இருக்கிறது. இந்த மக்கள் இவ்வளவு தூரம் பாருங்க, இதில் ஒரு சின்ன கடந்துட்டேன்டா கடல் தண்ணி உள்ளால் இந்த மண் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது கடல் நீர் தரைக்குள்ளே நுழைந்திருப்பதில் இருக்கிற அடையாளிக்கிற தண்ணி உவர் நீராகவே காணப்படுகிறது. ஒரு எனவே மீட்டருக்கு உட்பட்ட ஒரு பகுதிதான் உவர் நீரால் மூழ்குவதை தடுப்பதற்கு நடவடிக்கை வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றும் நான் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் உங்களை சந்திக்கிறோம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய இலங்கையினுடைய வடபகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு நீண்ட கடல் நீர் ஏரி இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி. இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியினுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு அழகிய விவசாய கிராமம்தான் இந்த கருக்காய் தீவு கிராமம். இந்த கிராமத்தினுடைய வட எல்லையாக யாழ்ப்பாண கடல் நீரேரியினுடைய கடல் காணப்படுகிறது. இந்த கடல் தற்போது கருக்காய்த்தீவு கிராமத்தினுடைய வடபகுதியை ஊடறுத்து கருக்காய்த்தீவு கிராமத்திற்குள் அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நீர் உள்நுழைந்தது. திரும்பவும் அந்த உவர் நீர் தொடர்ச்சியாக உள்நுழையக்கூடிய அளவுக்கு இந்த கடற்கரையோரம் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. கருக்காய்த்தீவு கிராமத்தினுடைய வடபகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த மண் திட்டுக்கள் முழுமையாக பாரிய அளவிலே அழிவுக்குள்ளாகி வருகிறது. இது சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்த போதிலும் நாங்கள் அதை விழிப்புணர்வுக்காக நாங்கள் வெள்ளம் நிரம்பிய போதும் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து வழங்கி இருக்கிறோம். அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த உவர்நீர் உள்நுழையக்கூடிய வகையில் மீண்டும் பாரிய கடலரிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த பிரதேசம். அது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது அமைய இருக்கிறது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதுதான் கருக்காய் தீவு கிராமம். இப்பொழுது பயிர் குடலையாகி அங்கும் இங்குமாக கதிர்கள் தலையசைக்கின்ற பச்சை பசையிலென இருக்கின்ற பச்சை ஆறு பாய்வது போல அழகான இந்த கிராமம். இந்த நெற்கதிர்களின் அசைவு இப்படிப்பட்ட ஒரு அழகான விவசாய கிராமத்துக்குத்தான் இப்பொழுது கடலால் பாரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாருங்கள், அழகான கருக்காய் தீவு கிராமம் எவ்வாறு இனிமேல் காலத்தில் ஆகப்போகிறது என்ற ஒரு அங்கலாய்ப்பில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. பாருங்கள், கடல் அரிப்பு எவ்வாறு ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறீர்கள். மிகவும் கண்டுகொள்ளாத ஒரு கிராமமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். கருக்காய் தீவு கிராமத்தினுடைய வடகரையோரத்தில் கிழக்கு புறமாக அமைந்திருக்கின்ற இந்த பிரம்படையார் ஆலயம் இந்த மார்கழி மாதத்திலே வளர்ந்து நேர்ந்து வைக்கப்பட்டு பங்கினி மாதம் கருக்காய் தீவு கிராமத்தில் இருக்கிற அனைத்து வீடுகளையும் தரிசித்து அவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதமான தெய்வமாக காணப்படுகின்ற பிரம்படையார் ஆலயத்தின் வளாகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து தான் நான் கருக்காய் தீவு கிராமத்தினுடைய வடகரையோர பிரதேசத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாழ்ப்பாண கடல் நீரேரி. இதனுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம்தான் கருக்காய் தீவு கிராமம். இந்த விவசாய கிராமத்தினுடைய வட எல்லையாக யாழ்ப்பாண கடல் நீரேரி காணப்படுகிறது. இந்த கடல் நீரேரியில் நிரம்பியுள்ள உவர் நீர் இந்த பிரதேசங்களில் கருக்காய் தீவு விவசாய கிராமத்தையும்
யாழ் கடல் நீர் ஏரியையும் மறைத்து வைத்திருக்கின்ற இவ்வாறான ஒரு சிறிய மண் திட்டுத்தான் இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியையும் கருக்காய்த்தீவு கிராமத்தையும் இடையே இருக்கிற ஒரு மண் திட்டு. இங்கால அழகிய விவசாய கிராமம், இங்கால யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி. இந்த ரெண்டையும் இணைக்கிற மறைத்து வைத்திருக்கிற ஒரு மணல் திட்டு தான் இங்கே காணப்படுகிற இந்த மணல் திட்டு. இந்த கடற்கரையை பாருங்கள், இவ்வளவுக்கு இந்த கடலால் அரிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த கடல் சுனாமி ஒன்றும் வரையில் சுனாமியால் வந்த அடிபட்ட கடற்கரை போல தான் காட்சியளிக்கிறது. இது வேறு எதுவும் ஏற்படவில்லை. இந்த டிட்பாக் புயல் காரணமாக ஏற்பட்ட கடலினுடைய கொந்தளிப்பு இந்த மண் திட்டை பாரதூரமான வகையிலே அரிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி முழுமையாக இந்த கடல் அரிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அரிச்சிட்டுன்னு சொல்லி இந்த பாருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25 அடி அப்படியான ஒரு தூரத்துக்குள்ளே தான் 25 ஒரு 30 அடிக்குள்ளே தான் இந்த அங்கால இருக்கிற விவசாய வேலும் அங்கால இருக்கிற கடலும் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யாராவது யோசிக்கலாம். இது வேறு எங்கேயும் இல்லை, இது இலங்கையில் தான். இலங்கையின் வடக்கு பகுதியில், அதாவது இலங்கையினுடைய வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேசத்தில் பூநகரி பிரதேச செயலகம் பூநகரி பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கிற ஒரு கிராமம்தான் இந்த கருக்காய்த்தீவு கிராமம். இந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் விவசாயத்திலேயும் கால்நடையிலேயும் தான் தங்கியிருக்கிறது. இந்த மக்களுடைய ஒருபோக விவசாயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த மக்களுக்குரிய மேய்ச்சல் தரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. கோடை காலங்களில் அவர்கள் வயல் நிலங்களிலே அவர்களுடைய கால்நடைகளுடைய மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும். மாரி காலங்களில் அவர்களுடைய கால்நடைகளுடைய தரிப்பிடங்களாக இந்த கடற்கரையோரத்தில் இருக்கிற மண்திட்டுக்கள் தான் அவர்களுடைய மேய்ச்சல் தரைகளாகவும் அந்த கால்நடைகளுடைய தங்குமிடங்களாகவும் காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள் இவ்வளவு தூரம் பாருங்கள், இதில் ஒரு சின்ன புட்டி தான் இருக்குது. இது கடந்துட்டேன்டா கடல் தண்ணி உள்ள வரும். பாருங்கள் இவ்வளோ தூரம் கடல் அரிப்புக்குள்ளாகி இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மண்திட்டு கடந்த டிட்வா புயலின் காரணமாக இருந்ததை விட வளமைக்கு மாறாக பாரதூரமான வகையிலே இந்த கடற்கரையோரங்கள் பெரும்பாலான பகுதிகள் அரிக்கப்பட்டு கடல் நீரால் இந்த மண் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் கடல் நீர் அனர்த்தத்தினால் கடல் நீர் தரைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. அதனுடைய அடையாளமாக இப்பொழுதும் விவசாயத்தின் இடைப்பகுதியில் இருக்கிற வாய்க்கால்களில் நிற்கிற தண்ணி உவர் நீராகவே காணப்படுகிறது. எனவே இந்த கிராமத்தினுடைய அழிவுக்கு அல்ல இந்த கிராமத்துக்கு உவர் நீர் நுழைவதை உடனடியாக தடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் கரிசனை கொள்ள வேணும். அதற்கு ஒரு ஆக நீண்ட தூரம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் இவ்வாறான பாரதூரமான கடலரிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதி சம்பந்தப்பட்டவர்கள் கரிசனை கொண்டு இதற்கான ஒரு தடுப்பணையை மிக விரைவாக அமைத்து அடுத்த மாறி வருவதற்கு முன்னர் இதற்குரிய ஒரு தடுப்பணையை அமைத்து இந்த கிராமம் உவர் நீரால் மூழ்குவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த காணொளியை பதிவு செய்து வழங்குகிறோம். யாராவது ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்களுக்கு இது சிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இந்த பூநகரி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அதிகாரிகள் கூடிய கவனம் செலுத்தி இந்த உவர் நீரால் ஆட்கொள்ள இருக்கின்ற இந்த கிராமத்தை பாதுகாத்து இந்த கிராம மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் இந்த மக்களுடைய குடிமனைகள் உவர் நீர் நிரம்பாமல் இருப்பதற்கும் கூடிய கரிசனை கொண்டு செயற்பட வேண்டும் என இந்த கருக்காய்த்தீவு கிராம மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம்.